என்னோட சேனல் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இந்த சண்டே ஒரு 6:30க்குலாம் எந்திரிச்சோடனே குளிச்சாச்சு. வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த வாரமும் பிரதோஷம் அந்த மாதிரி டிவைன்டு சண்டே தான் எனக்கு. ஸோ எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு பூஜைக்கெல்லாம் ரெடி ஆச்சு. ஸோ எந்திரிச்சோன்னே நேராக போயிட்டு நம்ம வராகி அம்மனுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சிவனை வந்து ஸ்பெஷலாக இன்னைக்குன்னா அவரோட டே இல்லையா, அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு கும்பிட போட்டுட்டு நம்ம நேராக நம்மளோட கிச்சனுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணியாச்சு. அப்புறம் எப்போவுமே அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பிளாக எல்லா பரிகாரம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். நம்ம போய் காசு கொடுத்து வெளியே கொடுத்து பண்ணுறதோட நமக்கு தெரிய ஒரு விளக்கேற்றி வைக்கிறது, உட்காந்து தியானம் பண்ணுறது, சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து ஃப்ரீயாக செய்ய முடிய விஷயங்களை செய்யலாமே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை யோசிச்சுட்டே நான் வந்து என்னோட பூஜையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாமான் எல்லாமே விளக்கி வச்சிருந்தது எல்லாமே அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு காஃபி போட்டு குடிச்சதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வேர்த்து ஒழுகிருச்சு. ஏன்னா நம்மளது 3rd floor அப்படிங்கிறனால கொஞ்சம் எப்போவுமே ஹாட்டாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்துட்டு பூவெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து சாமிக்கு பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து புது பூ வந்து சாமிக்கு எல்லாமே வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் பூஜை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம பூஜை அறையிலேருந்து இங்கே கிச்சனுக்கு நான் எடுத்துகிட்டு வரும்போது சாமிகிட்ட உத்தரவு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன். நம்ம இந்த ரிஷப வாகனத்தில் இருக்க சிவன் பார்வதி வந்து நான் ஒரு ஃபேமஸான ஒரு கடையில் தான் நான் அதை வாங்கினேன். நான் ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி பூஜை பண்ணுவீங்க, என்னென்ன சிலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு டைம் தான் இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சிவனுக்கு வந்து ஒரு 5 வகை அபிஷேகம், 5 இல்லைனா 7 இந்த மாதிரி வந்து ஒத்தப்படையில் இருக்க மாதிரி அபிஷேகம் வந்து பால் தயிர் மோர் இதெல்லாம் எடுத்து அபிஷேகம் பண்ணி தீபா தூபா தான் காமிச்சிருவேன் நான். அதுக்கப்புறம் தண்ணி இருக்கு இல்லையா, அதை தலையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் செடிக்கு ஊற்றிடுவேன் நான். அந்தந்த சாமிக்குன்னு ஒரு டவல் வச்சுருக்கேன், அதை வச்சு சாமிக்கெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஜவ்வாது புணுகு இதெல்லாம் நான் பூசிடுவேன். நான் பூசிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு பூவெல்லாம் என்னென்ன பூ இருக்கோ அதெல்லாமே எடுத்து இங்கே வச்சுருவேன் நான். ஸோ நான் கிச்சனில் இந்த சைடு வச்சு நான் உங்களுக்கு வந்து பூஜை பண்ணிடுவேன் நான். ஸோ அன்றைக்கி வந்து நான் எதுவும் ஃப்ரூட்ஸ் இதுலுமே சண்டேஸ் வர ஃபாஸ்டிங்கில் ஃபுல் டேவே நான் ஃபாஸ்டிங் தான் இருப்பேன் நான், நைட்டு தான் சாப்பிடுவேன் நான். ஸோ நான் நாகர்பழமும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுவும் கேரட்டும் வந்துச்சு. இந்த இது பார்த்தீங்க காப்பு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னை வந்து கேட்டாங்க இது எவ்வளோ என்ன கோல்டா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இது கோல்டெலாம் இல்லைங்க, வெறும் காப்பர் தான். உங்களுக்கு இந்த காப்பு ரொம்ப அழகாவே இருந்துச்சுங்க, நந்தியும் சிவனும். இதை வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தேன் நான், அதை வச்சு தான் நான் சண்டே அன்னைக்கு 4:55க்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோட ஷர்ட்ஸ் ரீஆல்டர் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதமாக அப்படியே பையில் போட்டு வச்சுருந்தேன் நான். ஷூஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சுருந்தேன், பட் ஆள் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நேரம் என்ன பண்ணிட்டேன்னா, எங்கடா ஸ்லிப்பை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கிளம்பியாச்சு. ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க, கண்டிப்பாக ஹெல்மெட் வேர் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டேன் நான். அதுக்கப்புறம் இது எங்கன்னா அடையாரில் வந்து எல்பி ரோடில் வந்து ஃபாத்திமா ஜுவல்லருக்கு ஆப்போசிட்டில் ஒரு செருப்பு தைக்கிறவங்கள பார்த்தேன் நான். ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட திருவான்மியூர்லேருந்து அடையார் வரைக்குமே நான் வந்துட்டேன் நான். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா 1/2 hour to 45 minutes ஆகும் அப்படின்ட்டார். எவ்வளோ நேரம் வெயிலில் நிற்குன்னு தெரியல. சரி ஓகே, அங்கேருந்து நம்ம நேராக எங்கேயாவது ஜூஸ் ஷாப்லாம் போகலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பெசன் நகர்கிட்ட வந்தாச்சு நான். ஸோ எங்கேயுமே அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஷாப் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம போனால் ஒரு பிளாக் எடுக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சர்ச் பண்ணிட்டே நான் வந்து வந்த இடம் தான் ஃப்ராசன் பாட்டில். இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ப்ரைஸிங் எனக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதோட நம்ம இந்த பாட்டிலுக்கும் சேர்த்து தான் பே பண்ணுறோம். ஸோ ஹாப்பியாக நம்ம எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஸோ ஸ்லிப்பர் தைச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ அங்கேருந்து வந்தோன்னே அப்பயும் இன்னும் தைக்கல. ஸோ அப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தார். இவர் எங்கே இருக்காரு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் செருப்பு தைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2-3 months வெயிட் பண்ணேன், பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நியர்பையில் எங்கேயுமே கிடைக்கல. இந்த ஷூஸ் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணேன், ஸ்லிப்பர்ஸையுமே எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஒரு 250 rupeesக்குள்ளே தான் ஆச்சு எனக்கு. என்னோட நெய்பரோட அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க டெத்து போய் விசாரிக்கணுங்கிறதுக்காக அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா எப்படி குளிக்கணுமே அப்படிங்கிறனால ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அங்கே போயிட்டு நேராக நான் என்னோட சலூனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே சலூனில் வந்து நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக செப்பரேட்டாக இந்த ஃப்ராசன் பாட்டில் போனதும் இந்த ஹேர் கட் பண்ண இடத்துக்கு கண்டிப்பாக செப்பரேட்டாக ஷார்ட்ஸாக நான் போடுறேன். வீட்டுக்கு வந்துட்டு வரும்போதே பன்னீர் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா தம்பி வீட்டில் தான் நைட்டு
டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து பன்னீரில் ஏதாவது டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து ஹேர் பாத் எடுத்தாச்சு. ஸோ ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரி, நம்ம சண்டே வச்சு டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் கேபிளில் நோ சிக்னல் வந்துச்சு, கடுப்பாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்லிக் பன்னீர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிற நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் ஈவினிங் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எதுவுமே அன்றைக்கி சாப்பிட்லையா, அதனால் வந்து பலாப்பழம் வாங்கினா ஸ்வீட் இல்லை. அதுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத செப்பரேட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸாக போகிறேன் நான். பன்னீர் கார்லிக் பன்னீர் ரோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து திருப்பி ஒரு தடவை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு, விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த ரூம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணேன்னா இதை ரூமில் ஏற்றி இந்த மாதிரி என்னென்னா அப்பா சொல்லுவாங்க எப்போவுமே ரூம் வாசமாக இருந்துச்சு அப்படின்னா லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கும், நல்ல குட் வைப் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை ஏற்றி நான் வந்து பெட்ரூமில் வச்சு அதை வச்சுப்படி லாக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தம்பி வீட்டுக்கு நடந்தே போயிட்டேன் நான். அங்கே போயிருந்தா தேங்காய் பால் ரைஸு, வெஜ் குருமா, அதுக்கப்புறம் நான் பண்ண கார்லிக் பன்னீர் ரோஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 8 o'clock போடலாம் நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ரூம் ஓப்பன் பண்ணால் அப்படி ஒரு வாசமாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உட்காந்து நிறைய மாடல்ஸ் பெண்டிங் இருந்துச்சு, உட்காந்து அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சு. இந்த சண்டே vlog தான். நான் அடுத்த வாரம் சண்டே vlogல பார்க்கலாம். பாய்.